கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தியங்களை கேட்கப் போகிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கிற உறவு ஆரோக்கியமாய் இருப்பதற்கு, குடும்பம் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, கணவனும் மனைவியும் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் இருப்பதற்கு தவிர்க்க வேண்டிய ஒரு 16 காரியங்களை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கவிருக்கிறோம். தேவன் நம்மை சமாதானமாய் வாழ்வதற்காகவே குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை குடும்பமாய் சேர்ந்து நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் நமக்கு குடும்ப உறவுகளை கொடுத்திருக்கிறார். தேவ திட்டம் பூமியில நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அது ஒரு ஆணால மாத்திரமல்ல, ஒரு பெண்ணும் சேர்ந்துதான். அதனாலதான் ஆண்டவர் ஆதியில மனுஷனை சிருஷ்டிக்கும் போது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த ஏற்ற துணையை எதற்காக உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா, தேவன் ஒரு குடும்பத்திற்கென்று கொடுத்த நோக்கத்தை ஒரு தனிநபரால் நிறைவேற்ற முடியாது என்பதற்காகத்தான் துணையை கொடுத்திருக்கிறார். குடும்பமாய் சேர்ந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். கணவனும் மனைவியும் சேர்ந்து தேவனுக்காக வாழும் பொழுது, தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது, அதன் மூலமாய் இந்த ஒரு குடும்பத்தின் மூலமாய் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகம புஸ்தகத்தில் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தமிழில் வாசிக்கிறோமே, அது ஆங்கில வேதாகமத்திலும் எபிரேய வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உனக்குள் பூமியில் உள்ள குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. குடும்பங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி, சமாதானத்தை கெடுத்து, பிரிவினையை உண்டாக்கி, குடும்பத்தை சிதைக்க சத்ருவானவன் முயற்சி செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒரு ஆலோசனை போல இருந்தாலும் சொல்லப்படுகிற காரியங்களை கவனமாய் கேட்டு குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்க செயல்பட வேண்டும், எந்தெந்த காரியத்திலெல்லாம் நீங்க சீர்படுத்தப்பட வேண்டும், எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்து வைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நமக்கு நல்லா தெரியும், நம்ம எடுக்கிற தீர்மானத்தினால நான் இனிமே சரியா இருப்பேன், இந்த காரியம் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானத்தை எடுப்பதனால மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தால் மாத்திரமே வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அதனால இப்பொழுது சொல்லப்பட போகிற இந்த 16 காரியங்களை கவனமாய் கேளுங்க. நம்முடைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது, நம்முடைய குடும்பத்தில் ஏன் சமாதானம் கெட்டு போகிறது, நம்முடைய குடும்பத்தில் ஏன் சாட்சி கெட்டு போகிறது, இவைகள் எல்லாம் இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உணர ஆரம்பிப்பீர்கள். தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த சத்தியத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவு சமாதானமாய் இருப்பதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, ஆரோக்கியமாய் இருப்பதற்கு நாம தவிர்க்க வேண்டிய முதல் காரியம், கடந்த கால பிரச்சனைகளை ஞாபகப்படுத்தி அதை வைத்து பேசக்கூடாது. போன வருஷத்துல நீங்க இப்படித்தானே இருந்தீங்க, போன வருஷம் இதே பிரச்சனை தானே செஞ்சீங்க, போன வருஷம் இதே காரியத்தை குறித்து தான் என்னோட சண்டையிட்டீங்க என்று சொல்லி கடந்த காலத்துல, போன வாரத்தில் நடந்த காரியம், போன மாதத்துல நடந்த காரியம், போன வருஷத்துல நடந்த காரியம், ஒருவேளை அந்த பிரச்சனை முடிந்து போயிருக்கலாம், அந்த பிரச்சனைக்கு ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டு சரியாகி இருக்கலாம். ஆனா மனதிலேயே வைத்துக் கொண்டு திரும்பவும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை ஞாபகப்படுத்தி பேசுவது குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுத்துவிடும். இதனால என்ன நடக்கும்? கவனமா கேளுங்க. கடந்த கால பிரச்சனை ஒன்றை ஞாபகப்படுத்தி நீங்கள் சண்டையிட முயற்சி செய்தா உங்க மேல இருக்கிற அபிப்பிராயம், உங்க மேல இருக்கிற நம்பிக்கை முதல்ல கெட்டு போயிடும். காரணம், குற்றப்படுத்துகிற நபர் என்ற ஒரு இம்ப்ரெஷன், ஒரு அபிப்பிராயம் உங்களை பற்றி உண்டாகிவிடும். இரண்டாவது, கடந்த கால பிரச்சனைகளை நீங்கள் மறுபடி ஞாபகப்படுத்தி சொல்லும் பொழுது அது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது, உங்களுக்குள்ளே அந்த கசப்பு என்கிற விதை இன்னமும் இருக்கிறது என்று. ஒரு கடந்த கால காயம்
அல்லது கடந்த கால ஒரு அவமானம் அல்லது கடந்த காலத்தில் ஏமாற்றப்பட்டது எதையாவது மனதில் வைத்து கொண்டு, குறிப்பாக நான் சொல்றது கணவனுக்கு மனைவிக்கும் இடையே, கடந்த காலத்தில் உங்கள் கணவர் உங்களுக்கு விரோதமாய் சில காரியங்கள் தவறு செய்திருக்கலாம். கடந்த காலத்தில் உங்கள் மனைவி உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒரு முறை இனி சண்டையிட மாட்டோம், இனி சமாதானமாக இருப்போம், இனிமே பிரச்சனை நடக்காது என்று நம்ம தீர்மானம் எடுத்து, ஆனாலும் அதையும் மீறி வரும்பொழுது, இப்படி தான் போன முறை சொன்னீங்க, இப்படி தான் போன முறை சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற சமாதானம், நம்பிக்கை, ஒருவருக்கொருவர் இருக்கிற நம்பிக்கை குறைந்து போய் கசப்பு இன்னும் இருக்கிறத நாமே வெளிப்படுத்தி விடுவோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நம்மை மன்னித்தால் அந்த பாவத்தை மறந்து விடுகிறார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பாவங்களை மறந்து விடுகிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம மாத்திரம் எப்படி அந்த பழைய பாவங்களை, பழைய குற்றங்களை மறுபடியும் மனதில் வைத்து ஞாபகப்படுத்தி அதை வைத்து திரும்பவும் குற்றப்படுத்த முடியும்? யோசித்து பாருங்களேன். முதலாவது நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக அனுப்பி இந்த பூமிக்கு அவர் ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து உயிர்த்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தெய்வம். அந்த தெய்வத்தை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகள். அவரை போல தானே நாம இருக்கணும். அவர் மன்னித்தால் மறந்து விடுகிறார். அதே போல நாமும் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தி அதை வைத்து மறுபடி குற்றப்படுத்தாதபடி கவனமாயிருப்போம். ஆனால் நம்ம மனுஷர்களா இருக்கிறதுனால நிச்சயமாக கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் அடுத்தது ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு சமாதான குலைச்சல், ஒரு வாக்குவாதம் வரும்போது கண்டிப்பா நம்முடைய ஞாபகத்துக்கு வரும், மைண்டுக்கு வந்துடும். ஆனா வாய் திறந்து அதை பேசாமல் இருப்பது நல்லது. அடுத்தது இரண்டாவது காரியமாக, ஒருவருக்கொருவர் நெருக்கமா இருக்க தவறிவிட்டால் அதனிடையே பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். யாரோ ஒருவருடைய மகள் தானே, யாரோ ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் தானே அப்படி என்று இராதபடி, இப்படிதான் நினைங்க, இது இவங்க அவங்களுடைய அவங்களுடைய மகன், ஏதோ திருமணமானது அதனால ஒன்றா இருக்கிறோம் என்று நினைக்காதீங்க. என்றைக்கு திருமணத்தை கர்த்தர் நிகழ்த்தி வைக்கிறாரோ அன்றையிலிருந்து கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். அப்ப கணவனுக்கு மனைவிக்கும் இடையே இன்டிமசி, நெருக்கம் இருக்க வேண்டும். நெருக்கம் இருக்கணும். எப்பொழுது இந்த நெருக்கம் இருக்கும் தெரியுங்களா? ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போதுதான் நெருக்கம் இருக்கும். எப்பொழுது இந்த நெருக்கத்தை வளர்க்க முடியும் பாருங்க. ஒருவரை ஒருவர் நேசித்தா நெருக்கமா இருக்கலாம், அந்யோன்யமா இருக்கலாம். ஆனா ஒருவரை ஒருவர் நேசிக்கிறத எப்படி வெளிப்படுத்துறது? இந்த இன்டிமசியில, நெருக்கத்துல எப்படி வளர்றது? நெருக்கமா அந்த உறவில் எப்படி வளர்றது? ஒரே ஒரு காரியம், நீங்க எதை கொடுக்கிறீங்களோ இல்லையோ ஒருவருக்கு ஒருவர் நேரத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை உங்களுடைய துணைக்கு, வாழ்க்கை துணைக்கு, நீங்க கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, நேரத்தை ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க நீங்க முடியுமானால் உங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் வளர ஆரம்பிக்கும். ஒருவேளை திருமணமாகி பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், அல்லது புதிதாய் திருமணமாகி இருக்கலாம். ஒரு நெருக்கமான உறவு இல்லையே, அவருடைய வேலை அவர் பார்த்துக்கோ, என்னுடைய வேலை நான் பார்த்து, எப்படி நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுடைய திருமண வாழ்க்கையையும் பாதிச்சிடும். உங்களை பார்த்து வளருகிற உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையும் பாதிச்சிடும். இந்த கவுன்சிலிங் ஊழியத்தில் அநேக வருடங்களாக இருக்கிறதுனால ஒரு காரியத்தை கவனித்திருக்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்ன மாதிரியான எமோஷனல் ப்ராப்ளம் இருக்கிறதோ, என்ன மாதிரியான கேரக்டர் பிரச்சனை இருக்கிறதோ, எந்த காரியத்தில் அவங்க கவனக்குறைவாக இருக்கிறாங்களோ அதே காரியம் பிள்ளைகளுக்கும் வருகிறத பார்க்க முடிகிறது. கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லாமல் இருந்து அவங்களோட பிள்ளைங்க அதே போல இருக்கிறாங்க. காரணம், அவர்களை பார்த்து தானே வளர்றாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கணவனும் மனைவியுமாகிய நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நெருக்கமாக நீங்கள் இருப்பதை உங்கள் பிள்ளைகள் பார்த்து ஒருவருக்கொருவர் அன்பா, ஒருவருக்கொருவர் ஐக்கியமா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவர் தாங்கி இப்படி நீங்க வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதை பார்த்து வளருகிற பிள்ளைங்க அவர்களும் அப்படியே வாழ ஆரம்பிப்பார்கள்.
மூன்றாவது காரியம். இந்த மூன்றாவது காரியத்துக்கும் இரண்டாவது காரியத்துக்கும் சம்பந்தம் உண்டு. மூன்றாவது காரியம், நாம தவிர்க்க வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுங்களா? கணவன் மனைவி இடையே இருக்கிற இந்த உறவுக்குள்ள மூன்றாவது நபரை தலையிட அனுமதிப்பது. அருமையான தேவ பிள்ளைகளை, இது வெறும் பெண்கள் மாத்திரம்தான் செய்கிறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. பெண்களும் சரி, ஆண்களும் சரி. மூன்றாவது நபருடைய தலையீட்டை நீங்க அனுமதித்தா உங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் உடைந்து போய்விடும். உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் உடைந்து போய்விடும். பெரும்பாலும் இந்த மூன்றாவது நபர் யாராக இருக்கிறாங்க தெரியுங்களா? மனைவியினுடைய தாய் தகப்பன் அல்லது கணவனுடைய தாய் தகப்பன். பெரும்பாலும் தாய் தகப்பனா இருக்கிறாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்துல அடிக்கடி அவர்களை சந்தித்து அவர்களோட பேசி அவர்களை தொந்தரவு பண்ணி ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து, ஒருவேளை தாய் தகப்பன் நினைக்கலாம், ஒருவேளை நம்ம பேசாம கவனிக்காம இருந்த ஏதாவது பிரச்சனையாகுமோ, சைலண்டா இருந்த ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ. கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ ஆரம்பித்திருக்கிறாங்க. அதுல சில காரியங்கள் நடக்கலாம். ஆனா அவங்க வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால அவங்களே வளர்ந்துருவாங்க, அவங்களே உருவாகிடுவாங்க. அதனால அந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க, பெற்றோர்கள் பயப்பட வேண்டாம். ஸோ கணவனும் மனைவியும், அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காரியத்தை மிக கவனமாக கேளுங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா, உங்களுடைய உறவுக்குள்ள கணவனும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், இந்த ஐக்கியத்துக்குள்ள யாரையும் நுழைய அனுமதிக்காதீங்க. அப்படி யாரையாவது நுழைய அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கு, யாராவது ஒருத்தர் பேசணும் கம்ஃபர்டபுளாக இருக்கு, இப்படி என்ற எண்ணத்தோடு யாரையாவது நுழைய அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வளர முடியும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளாமலே வளருவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள், ஒருவேளை அது ஒரு சமாதான குலைச்சலாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். இதை உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க வெளியில சொல்லி வேறு ஒரு நபரை உள்ள நுழைக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன புரியுதோ அதன் அடிப்படையில் செயல்பட்டுருவாங்க. பெரும்பாலான நேரத்தில் நான் கவனித்திருக்கிறேன், பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கும் என்ற எண்ணத்தில் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில தலையிட்டு அவங்களே அந்த உறவை உடைத்து விடுகிறார்கள். குடும்ப வாழ்வை கொடுத்தது கர்த்தர், குடும்ப வாழ்வை கட்டி எழுப்புவது கர்த்தர், குடும்ப வாழ்வை சரி செய்வது கர்த்தர், குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பது கர்த்தர். அதனால கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே மூன்றாவது ஒரு நபர் இருக்க வேண்டும் என்றால் அது கர்த்தராய் மாத்திரமே இருக்கணும். கர்த்தர் மாத்திரமே உங்கள் நடுவில் இருக்க வேண்டும். நீங்க கர்த்தருக்கு மாத்திரம்தான் இடம் கொடுக்கணும். உங்களோடு பேசுவதற்கு, உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு, உங்களை எச்சரிப்பதற்கு, உங்களை கண்டிப்பதற்கு, உங்களை தேற்றுவதற்கு, உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. அது நல்லது. ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்களை பற்றி முழுமையா அறிந்திருக்கிறார். ஆனா உங்களை பற்றி சரியாக அறியாத மூன்றாவது நபர், பேரண்ட்ஸ் மாத்திரமல்லங்க, சிலர் நண்பர்களுக்கு இடம் கொடுப்பாங்க, சிலர் உறவினர்களுக்கு இடம் கொடுப்பாங்க. அப்படி சமீபத்தில் ஒரு சகோதரியினுடைய சாட்சி நான் கேட்டேன். அவருடைய கணவர் அவருடைய நண்பர் ஒருவருடைய வார்த்தைக்கு அதிகமாக இடம் கொடுத்து அந்த நண்பரே இந்த குடும்பத்தை பிரிச்சிட்டார். அதனால அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை. ஆனாலும் மூன்றாவது நபருடைய தலையீட்டுக்கு இடம் கொடுத்ததுனால குடும்ப வாழ்வு பிரச்சனை ஆகிறது. ஸோ இது நடக்காதபடி, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்கள் கவனமாயிருங்க. நான்காவது காரியம், உங்களுடைய மைண்டை, உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களே கண்டுபிடிக்கணும். நான் என்ன நினைக்கிறேனோ அது என்னோட மனைவி அறிஞ்சு செயல்படணும். அதே போல ஒரு மனைவி நான் என்ன நினைக்கிறேனோ என் கணவர் அதை அறிந்து செயல்படணும்னு உங்களுடைய மைண்டை ரீட் பண்ணி அவங்க செயல்படணும்னு எதிர்பார்க்கறது நீங்க தவிர்க்கணும். உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தது தீர்க்கதரிசியே அல்ல. உங்களுக்கு திருமணம் செய்து வைத்த நபர் வெளிப்பாட்டு வரம் உள்ளவர் அல்ல. உண்மையை சொல்ல போனா தீர்க்கதரிசன வரம் கூட கர்த்தர் வெளிப்படுத்தினாதான் நமக்கு வெளிப்படும். அதனால சில இடங்கள்ல ஒரு ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேனோ என்னோட மனைவி அதை அவங்கள புரிஞ்சிட்டு செயல்படணும். நான் மைண்ட்ல நினைக்கிறத அவங்க செய்யணும். எப்படிங்க செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? நீங்க திருமணம் செய்து வந்தது தீர்க்கதரிசி இல்லையே.
அதே போல் ஒரு மனைவி நினைக்கிறது, என்னோட விருப்பத்தை என் கணவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் செயல்படணும். எப்படி புரிஞ்சிக்க முடியும்? நீங்கள் வாய் திறந்து சொல்லாமல் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? உங்கள் கணவர் தீர்க்கதரிசி இல்லையே. இப்படி அன்ரியலிஸ்டிக்காக எதிர்பார்க்கிறது தவிர்க்க வேண்டிய காரியம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாய் திறந்து பேசினா தவிர உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னு உங்கள் கணவருக்கும் உங்கள் மனைவிக்கு தெரியாது. வாய் திறந்து பேசலாமே, பிரச்சனை முடிந்து விடுமே. மைண்டில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சிட்டு நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விரிசலை இன்னும் அதிகப்படுத்திடும். இது அவசியமற்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது அர்த்தமில்லாத ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுடைய சிந்தையை உங்களுடைய மனைவினால அறிய முடியாது. உங்களுடைய சிந்தையை உங்கள் கணவனால் அறிய முடியாது. உங்களுடைய சிந்தையெல்லாம் யாரால் அறிய முடியும் தெரியுங்களா? இந்த பூமியில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அதற்கான வல்லமை இருக்கிறது. அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உங்கள் மைண்டை ரீட் பண்ண முடியும். ஸோ என்னோட மைண்டை ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதன்படி செயல்படுவாங்க இப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஐக்கியப்படுவதற்கு தடையாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை தவிர்த்து வெளிப்படையாக பேச ஆரம்பிங்க. அடுத்ததாக 5வது காரியம், எந்த காரியத்திலும் சண்டையிட்டு ஆர்கியூ பண்ணி வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கணும் என்பதை தவிர்த்து விடுங்க. ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க, அதை சொல்லி புரிய வச்சு செய்ய முயற்சி பண்ணுங்க. சொல்லும்போது புரியலையா, அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் காத்துருங்க. அதனால ஒரு நஷ்டமும் ஏற்படாது. என்ன நீங்கள் விரும்பின காரியம் உடனே நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அடுத்தவருடைய அப்ரூவலுக்காக காத்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறீங்க, உங்கள் மனைவிக்கு புரியல, ஆனால் நீங்கள் அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அதை அவங்க மிக உயர்வாக நினைப்பாங்க. என்னுடைய கணவர் என்னுடைய விருப்பத்துக்கு முதலிடம் கொடுக்குறாரு, அதே போல் என்னுடைய மனைவி என்னுடைய விருப்பத்துக்கு முதலிடம் கொடுக்குறாங்களே, அவங்க அப்ரூவ் பண்ணுற வரைக்கும், அவங்க சரின்னு சொல்கிற வரைக்கும் நான் இதை செய்யாமல் இருப்பேன். இப்படி நினைக்கும் பொழுது, இப்படி நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுறீங்க தெரியுங்களா, ஆனர் பண்ணுறீங்க. என்னுடைய விருப்பம் ஒன்று, ஆனால் என்னோட மனைவிக்கு பிடிக்கல, அவங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ நான் செய்கிறேன், அது வரைக்கும் காத்திருக்கிறேன். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகாது. ஸோ ஒரு காரியத்தை சண்டையிட்டு சாதிக்க முயற்சி செய்யாதீர்கள். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் செய்ய விரும்புகிற ஒரு காரியத்தை சண்டையிட்டு வாக்குவாதம் பண்ணி சாதிக்க முயற்சி பண்ணாதீங்க. அதை பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரியான நேரத்தில் சமயத்துக்கு ஏற்றாற் போல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்லுங்க, புரிய வைங்க. புரியலையா, புரிகிற வரைக்கும் காத்துருங்க. ஏன்னா 2 பேரும் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், 2 பேருமே ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை செய்கிறீங்களோ அது மாத்திரம்தான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரம்தான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவரை காயப்படுத்தி ஒருவருடைய விருப்பம் இல்லாமல் அந்த விருப்பத்தை இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அதை உதாசீனப்படுத்தி எந்த காரியத்தையும் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதே சமயத்தில் ஆர்கியூ பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அடுத்ததாக 6வது காரியம், நம்முடைய குடும்ப உறவுகள், அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற உறவுகள் மத்தியில் பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துவதை தவிர்த்து விடுங்க. எந்த காரியத்தையும் பிள்ளையை வைத்து பேசாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சில மனஸ்தாபங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சில வாக்குவாதங்கள், இதற்கு மத்தியில் பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களை வைத்து பிரச்சனை செய்ய முயற்சி பண்ணாதீங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. பிள்ளைகளை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இழுத்து விட்டு விடாதீர்கள். பிள்ளைகளை தவிர்த்து விடுங்க. பிள்ளைகளையும் கொண்டு வந்து அவர்களை வைத்து பிரச்சனை செய்வது அவர்கள் கவனிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். 2வது, பிள்ளைகளுக்காக பிரச்சனை நடக்கிறது என்பது தொடர்ந்தா அது பிள்ளைகளுடைய மனநிலைமையை பாதிக்கும். உங்களுக்கு இடையே இருக்கிற விருப்பங்களை நீங்க பகிர்ந்து கொண்டு
புரிய வைக்க முயற்சி செய்யறதுக்கு பதிலாக பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு நடுவே இழுத்து விட முயற்சி பண்ணாதீங்க. நான் சொல்லுவது இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கலாம். பெரும்பாலான குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பிரச்சனை வரும்போது பிள்ளைகளை உள்ள இழுத்துருவாங்க. பிள்ளைகளை வைத்து பிரச்சனை பெருசாக்குவாங்க. உங்களுக்குள்ள நடக்கிற காரியங்கள் உங்க பிள்ளைகளை பாதிக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளை உள்ளே கொண்டு வர முயற்சி செய்யாதீங்க. பிள்ளைகள் அறியாத அளவுக்கு பார்த்து கொள்ளுங்க. காரணம், இது அவருடைய மனதின் ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது. நீங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்றீங்களோ அதுதான் அவங்க எதிர்காலத்தில் அவங்க வளரும்போது அவங்களுடைய கேரக்டரை தீர்மானிக்க போகிறது. நீங்கள் எரிஞ்சு விடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க அப்படியே இருப்பாங்க. நீங்கள் அன்பாக நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் அப்படியே இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் மறைக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளும் உண்மை இல்லாமல் இருப்பாங்க. அதனால் கவனமாக இருங்க. 7வது காரியம், உங்களுடைய பாலியல் தேவைகளை பற்றி வெளிப்படையாக பேசுங்க. கணவன் மனைவியினிடத்தில், மனைவி கணவனிடத்தில் உங்களுடைய ஆங்கிலத்தில் செக்ஷுவல் லைஃப்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பாலியல் தேவை என்ன விரும்புகிறீங்க, சரீர தேவை, அதை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், விவாகம் யாவருக்குள்ளும் பரிசுத்தம் உள்ளது, விவாகம் மஞ்சம் பரிசுத்தமானது, மேரேஜ் பெட் இஸ் பியோர், இட்ஸ் ஹோலி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதே. இன்னொரு இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனை ஏன் தேவன் படைத்தார்? இப்படி ஒரு கேள்வி கேட்டு அதற்கு அந்த வசனம் பதில் சொல்லுகிறது, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. நீங்க மனதளவில் ஐக்கியப்பட மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக ஐக்கியப்பட. அதனால தான் வேதம் ஒரே மாம்சமாக இருப்பான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்க. கணவன் மனைவியினிடத்தில் இதில் கூச்சப்படவோ அசிங்கப்படவோ அவமானப்படவோ ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அதற்காகத்தான் திருமண வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல தயங்காதீங்க. வெளிப்படையாக சொன்னீங்கன்னா ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். வெளிப்படையாக சொன்னீங்கன்னா ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். ஏன் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம் என்று சொல்லுகிறேன், அந்த ஏமாற்றங்கள் தான் பிற்காலத்தில் கசப்பாய் மாறிடும். உதாரணத்துக்கு, ஒரு மனைவி கணவனிடத்திலேயோ அல்லது கணவன் மனைவியினிடத்திலேயோ ஒரு சரீர உறவுக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறார்னா அதை சொல்லாமையே இருந்தா, எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் வாய்க்கிறது சொல்லாமல் இருந்தா, இன்னொரு நபர், அதாவது கணவனோ மனைவியோ என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இதில் விருப்பம் இல்லை போல் இருக்குன்னு நினச்சி அவங்களும் தவிர்த்து கொண்டே வருவாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறத சொல்லாமல் இருக்கிறதுனால அந்த காரியம் நடக்காது. அப்படி நடக்காமல் இருக்கிறதுனால ஒரு ஏமாற்றம் உண்டாகும். அந்த ஏமாற்றம் தொடர்ந்து கொண்டே வந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மேலே உங்களுக்கு ஒரு கசப்பு உண்டாக ஆரம்பிக்கும். என்னோட விருப்பத்தை இவங்க பூர்த்தி செய்யலையே அப்படின்ற கசப்பு உண்டாக ஆரம்பிக்கும். இதில் இப்போ நான் சொல்ல போகிற காரியத்தை மிக கவனமாக கேளுங்க. ஒரு உறவுக்கு, ஒரு சரீர பிரகாரமான உறவுக்கு, சரீரத்தின்படியான உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நீங்கள் விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையிடம் வெளிப்படையாக சொல்லுங்கள். அதற்காகத்தான் குடும்பமாக கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இல்லைன்னா ஃப்ரெண்டாகவே வச்சுருந்துருப்பார். வெளிப்படையாக சொல்லி அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு கொடுங்க. எந்த வயதாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக சொல்லுங்கள். அப்படி சொல்ல தயங்கும் போது என்ன நடக்கும், அந்த காரியம் நிறைவேறாமல் இருந்தால் ஏமாற்றம் உண்டாகும். ஏமாற்றம் கசப்பாய் மாறும். அப்படி கசப்பாக மாறினா என்ன நடக்கும் தெரியுங்களா, சத்துருவானவன் அந்த தேவையை உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு பதிலாக வேறு ஒரு நபரை இல்லீகலாக உள்ள கொண்டு வந்து நுழைக்க முயற்சி பண்ண. இப்படி தாங்க பல குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாகுது. சரீர பிரகாரமான தேவைகளை சந்திப்பதற்கு தான் கணவனும் மனைவியும் இருக்கிறாங்க. வேதத்தில் இது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்தினால திருப்தி ஆக்க வேண்டும். கணவன் மனைவியை, மனைவி கணவனை சரீரத்தில் திருப்தி செய்யணும். அப்படி நீங்க செய்ய தவறும் போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு பிசாசு வேறு ஒரு நபரை, ஒரு ஆணையோ பெண்ணையோ அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள வந்து நுழைக்க முயற்சி பண்றான். அப்படி நுழையும் போது அந்த நபர் உங்க குடும்ப உறவுகளை சிதைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுங்க.
இதை நீங்க சாதாரண நினைக்கலாம். இதெல்லாம் பத்தி எப்படிங்க சொல்றது? இதை சொல்லாம இருக்கிறதுனால தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம வெளிப்படையா சொல்றோம். பணம் தேவையா தைரியமா சொல்றோம். ஒரு நகை எடுக்கணுமா தைரியமா சொல்றோம். ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமா தைரியமா சொல்றோம். ஒரு டூர் போனோமா தைரியமா சொல்றோம். வெளியில் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோமா தைரியமா சொல்றோம். பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா தைரியமா சொல்றோம். இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் தைரியமா சொல்றோம். எல்லாவற்றையும் தைரியமா சொல்றக்கா நாம இந்த ஒரு காரியத்துக்கு மாத்திரம் கூச்சப்பட்டுட்டு தயங்க என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தர் ஏமாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கிறாரு. அந்த ஏமாற்றம் கசப்பா மாறுகிறது. கசப்பு உண்டான நேரத்தில் வேறு ஒரு நபர் அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு உள்ள நுழைகிறாங்க. அது உங்க குடும்ப வாழ்வை சிதைத்து விடுகிறது. ஒருவேளை நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நினைக்கலாம், இது எனக்கு ஏற்கனவே தெரிய வந்திருந்தா பிரச்சனையை அவாய்ட் பண்ணியிருப்பேனே. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. இப்போவாவது நீங்கள் அறிந்து இதில் கவனமாயிருங்க. உங்கள் கணவரை உங்கள் மனைவியை நீங்கள் திருப்தி செய்ய முயற்சி பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். எப்போ நீங்கள் இதில் கவனக்குறைவாக இருக்கிறீங்களோ அப்போதாங்க உள்ள நுழையுது பிரச்சனை. ஸோ இந்த காரியத்தில் மிக கவனமாக இருங்க. அடுத்த காரியமாக பொருளாதாரத்தை குறித்து ஒருவருக்கொருவர் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஸோ இதை தவிர்த்து விடுங்க. பொருளாதார தேவைகளை குறித்து மூடி மறைக்கிற இப்படிப்பட்ட குணத்தை தவிர்த்து விடுங்க. உங்களுடைய பொருளாதார தேவைகள் என்ன, உங்களுடைய கமிட்மெண்ட் என்ன, எல்லாவற்றையும் நீங்க வெளிப்படையா சொல்லணும். நீங்க வெளிப்படையா சொன்னாதான் அதை நீங்க பூர்த்தி செய்ய முடியும், சரி செய்ய முடியும். பாருங்களேன், இதுவரைக்கும் பார்த்த எல்லா காரியத்திலும் ஒரு காரியம் தெளிவாக வந்துட்டே இருக்கு. பாருங்களேன், என்னால் உணர முடியுது. இதை நான் பேசிக்கொண்டிருக்கும் போது என்னால் உணர முடிகிறது. வெளிப்படைத்தன்மை என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு பாயிண்ட்ல வந்துட்டு இருக்கு. கவனிச்சிங்களா? வெளிப்படையான பீயிங் ஓப்பன் வெளிப்படைத்தன்மையார். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத இடத்துல தான் பிரச்சனைகள் வருகிறது. ஸோ உங்களுடைய ஃபைனான்சஸ், அதாவது உங்களுடைய குடும்ப தேவைகள், அதாவது பொருளாதார தேவைகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல கடன் இருக்குமானா ஒருவருக்கொருவர் நீங்க வெளிப்படையா சொல்லணும். எவ்வளவு டோட்டலா கடன் இருக்கு, எந்த கடனை எப்படி செட்டில் பண்ணணும், இதற்காக நம்ம என்ன முயற்சி பண்ண போறோம், எவ்வளவு நாள்ல இதை செட்டில் பண்ண போறோம், படிப்படியா என்ன காரியம் செய்ய போறோம், இதை நீங்க சொல்லணும். இரண்டாவது, எதிர்கால தேவைகள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு, அல்லது ஒரு நிலம் வாங்குறதுக்கு, அல்லது வேற எந்த காரியத்தையாவது செய்யறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, இதை வெளிப்படையா சொல்லணும். கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம கணவனும், நான் ஒரு சிட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிருக்கிறேன், நான் ஒரு ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணிருக்கிறேன், நான் கணவருக்கு தெரியாம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு எப்படியாவது சம்பாதிச்சு என் கணவருக்கு அந்த பணத்தை கொடுக்க போறேன். இப்படி நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. சமீபத்தில் ஒரு நபர் கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, கணவருக்கு தெரியாம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு சகோதரி பல லட்சம் கடன்ல மூழ்கிட்டாங்க. இப்ப கணவருக்கு தெரியுது. எப்ப தெரியுது? கடன் ஆன பிறகு தெரியுது. அதனால அந்த குடும்பம் உடைஞ்சு போச்சு. 30 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் உண்டாயிருச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, பொருளாதார விஷயத்துல வெளிப்படைத்தன்மையா இருந்தீங்கன்னா தான் நீங்கள் பிரச்சனைக்குள்ளாகும் பொழுது உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு கூட நிற்பாங்க. மறைத்து எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. உங்களுடைய எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், உங்களுடைய எல்லா பண வரவுகள், பண செலவுகள், உங்களுடைய பண வரவுகள், பண செலவுகள் ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு பணம் செலவழிது. ஒரே ஒரு சம்பளம் மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண வரவுகள் வரலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு பல பேமெண்ட்ஸ் வரும். சில இடங்கள்ல இருந்து பண வரவுகள். இதை மறைச்சு எதையும் செய்யாதீங்க, வெளிப்படையா செய்யுங்க. இதை மறைக்கிறதுனால ஒரு லாபமும் இல்லை. பிரச்சனை ஏற்படும் பொழுது நீங்க யார் இடத்துல மறைச்சிங்களோ அவங்களிடத்துல தலைகுனிய வேண்டியிருக்கும். கவனமா இருங்க. உங்களுடைய தேவை 2 காரியம் சொல்றேன். ஒன்று, எவ்வளவு பணம் வருகிறது, எவ்வளவு செலவு செய்கிறோம். இது 2 பேருக்குமே, கணவன் மனைவி 2 பேருக்குமே தெளிவாக தெரிந்திருக்கணும். 2வது காரியம், ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குமானா 2 பேருமே உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து இந்த கடன் பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்க போறோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும், அதுக்காக நம்ம எப்படி ஜெபிக்க போறோம், ஏற்கனவே நமக்கு இருக்கிற ரிசோர்சஸ் என்ன, இனிமே எவ்வளவு தேவைப்படுகிறது, 2 பேருமே உட்கார்ந்து செய்யும். இது வெறும் கணவனுடைய என்ன சொல்றது பொறுப்பு மாத்திரம் அல்ல, அல்லது வெறும் மனைவியினுடைய பொறுப்பு மாத்திரம். சில வீடுகளில் பார்க்கிறேன்,
ஜெபிக்கிறதுக்காக அவங்க சொல்லும்போது அவங்கள விசாரிச்சா சொல்றாங்க, பொருளாதார தேவைகளை பற்றி என் கணவர் எதுவுமே கவலைப்படுறதில்லை, எல்லாமே நீ பார்த்துக்க என்று சொல்லி ஜாலியாக இருக்கிறார். அதே போல் சில வீடுகளில் கணவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம், என்னுடைய தலைவலி இல்லை. அது இப்படி இருக்கும்போது அதில் பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா அந்த உலகத்தில் பிறந்து உலகத்தில் வளர்ந்த நாம ஒருவேளை சமீபத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தருக்குள்ளே வந்திருக்கலாம், ஆனால் உலகத்தில் பல வருஷமாக இருந்தோம் இல்லைங்களா. இந்த உலகம் என்ன சொல்லி கொடுக்கறது? ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கு. இப்போ நம்மளை சுற்றி டெய்லி ஃபோன் கால்ஸ் வருகிற பெரும்பாலான ஃபோன் கால்ஸ், கிரெடிட் கார்டு வாங்குறீங்களா, லோன் வாங்குறீங்களா, இந்த லோன் ஏற்கனவே நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ அடுத்த லோனுக்கு நீங்கள் தகுதியாகிட்டு கடைசி வரைக்கும் நம்மளை கடன்காரனாகவே வைக்க இந்த உலகம் முயற்சி பண்ணுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை கடனிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் உங்கள் பொருளாதார தேவைகளை குறித்து உங்களுக்குள்ள வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும். அது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வழியா. எந்த இடத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கிறதோ, எந்த இடத்துல ஒளிவு மறைவு இல்லையோ, அந்த இடத்துல குற்ற உணர்வும் இல்லை. உண்மைதானே? எந்த இடத்துல யாரும் யாருக்கும் எதுவும் மறைக்கலையோ அந்த இடத்துல யாருக்கும் குற்ற உணர்வே இருக்காது. ஸோ நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடித்து சமாதானமாக வாழ முடியும். தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்ட் 2ல் இன்னும் மீதம் இருக்கிற 8 காரியங்களை நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.